இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இன்னும் அறுவடை ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு காய் வந்து இல்ல. இது ஆமா, இந்த கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ரெட்டிஷ் கலரா மாறிடும். ஆமா, இதுதான் நாட்டு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு விரல் நீட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கையில தான் இருக்கு இந்த விதை. இந்த காஞ்சிபுரம் சுத்து வட்டார பகுதியில் ஒரு சில பேர் கிட்ட தான் இருக்கு. இது அதே மாதிரி இது நம்ம கையில இருக்கு இந்த வெரைட்டி. ஏன்னு வச்சிங்கன்னா, நம்ம மிளகா வந்து ஒரு வியாபாரமா வந்து வருஷம் ஃபுல்லா வியாபாரமா வந்து இதை பண்ணலாம். ஏன்னா இதை ஒன்ஸ் இதை வந்து காஞ்ச மிளகா நம்ம வந்து வீட்டு தேவைக்கு காய வச்சு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணா ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து வியாபாரம் பண்ணலாம். மற்ற காய்கறிலாம் வந்து இப்போ ஹைபிரிட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, ஹைபிரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு சில பிரச்சனைகள்லாம் பூச்சி தாக்குதல் பிரச்சனைலாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை காய வச்சு நம்ம வச்சுருக்கீங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இது கேட்டே போகாது. உழவு பண்ணி மட்டுமே வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த ஹீல்டு வந்து கிடைக்கும். இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டு மிளகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக வந்து உண்மை. நம்ம வீட்டு தேவையும் கிடைச்சிச்சு, இதுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. இதுதான் டபுள் வருமானம் சொல்றது. என் கையில் வந்து ஒரு பேங்க் மாதிரி எப்பவுமே வீட்டில் வந்து பணம் இருக்கா மாதிரி. இது எனக்கு தேவைன்னா எடுத்து போயிட்டு நான் விற்கலாம்.